Hello everyone, welcome to Chaandini kitchen. என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான யம்மியான பிரெட் அல்வா ரெசிபிங்க. பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு பிரெட்டை பொரிச்சு செய்வாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியான மெத்தடில் செய்யலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேங்க. 1 கப்புன்றது 200 கிராம் அளவு. இது கூடவே நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி ரொம்ப சரியாக இருக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு சுகரை நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை நல்லா கலந்து கரைஞ்சி வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் நான் 1 பேக்கெட் பிரெட் ரஸ்க் எடுத்துருக்கேங்க. பிரெட் ரஸ்க்கு கடைகளில் கிடைக்கும். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நம்ம சர்க்கரை பாகு பிரெட் ரஸ்க்கு இழுத்துக்கோங்க. ரஸ்க்கு நல்லா சக்கரைப்பாக உறிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததும் பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் பரிமாறிக்கலாம். ஆனால் பிரெட் அல்வாவுக்கு பால் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் 1 கப் பால் சேர்த்துக்கிறேங்க. பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் இதில் நான் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான யம்மியான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.